ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கான சிறுகடை கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முத்து மீனாவே ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காமல் அந்த வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கான வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா யார் திருடுனாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படியே இந்த பார்லரமாக தான் நம்ம ஃபோனை எப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தாம்மா அந்த ஃபோனை எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு டவுட் வருது. சரி, ஓகே, இது பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த செல்லை வந்து நான் விட்டுட்டு போகல, அந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினேன். ஸோ அப்போல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நீ பேசி மழுப்பாத அப்படின்னாங்க. நான் எங்கே உங்கள்கிட்ட பேசி மழுப்ப போகிறேன், இந்த செல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ஒரு மொபைல் கடையில் வாங்கினேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா இந்த மொபைலை காணுமேன்னு தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொண்டு வரும்போது எனக்கே தெரியும் செல்லு அங்கே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள எப்படியா இந்த இது பிரச்சனை காப்பாற்றி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். இன்னொரு பக்கத்து என்ன அப்படின்னா, ஸோ இன்னொரு பக்கத்து வந்து ஸோ மனோஜோட தம்பிக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா இன்விடேஷன் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா இன்விடேஷன் ஃபங்க்ஷன் கலந்துக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜோட பேர், முத்துவோட பேர், அவங்க அப்பாவோட பேர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவோட பேர் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க. சேர்க்கறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஓகேடா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீனா எல்லா வேலையும் பார்த்துப்பா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகளை யாரை கூட்டிகிட்டு வரணும்னா நானே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா உன் ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா பலகுரில் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது வந்து முத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கடா உன் பலகுரில் ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான்டா நானும் தேடிட்டு இருக்கேன், ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆளை காணுமா, எங்கடா போனாங்க அப்படின்னாங்க. தெரிலடா, காலிலேருந்து இப்போ ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே லூசாடா நீ, அவங்க அம்மா கிட்ட என்னடா பதில் சொல்கிறது, தெரிலடா, காலிலேருந்து பார்க்குறேன், எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டா, சுவிட்ச் ஆஃப் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டே அப்படி எங்கடா போயிருப்பாங்க சொல்லாமல் கொள்ளாமல் அப்படிமா இன்னும் தெரிலடா அப்படின்னாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்துடுவாங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்த்தோன்னா ரோகிணி பண்ணுற சின்ன சின்ன தப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தோன்னா ரோகிணியை வந்து பார்த்தோன்னா முத்து கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் கரெக்டாக அந்த விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா ரோகிணி கரெக்டாக வந்து இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும். ஸோ ரோகிணியோட அப்பா வந்து பார்த்தோன்னா மலேசியாவுக்கு போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சுட்டி பக்காவாக தப்பிச்சிருப்பாங்க. பட் என்ன தான் வந்து பார்த்தோன்னா முத்து வந்து பார்த்தோன்னா எப்படியாவது பார்லர் அம்மா பண்ணுற தப்பை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் கரெக்டாக ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயம் கரெக்டாக ஏதாவது ஒரு சூச்சப்பத்தை கொண்டாந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா கனவு கொண்டு பார்த்தீங்கன்னா அரண்டு போயிருப்பாங்க. அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா பேய் விரட்டுற மாதிரி கூட ஒரு சீன் நடந்திருக்கும். பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். பட் எனக்கு முன்னாடி உள்ள சீக்வன்ஸுக்கு இப்போ இருக்கிற சீக்வன்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி வேறு லெவலில் விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஆனால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கொடுத்துருக்காங்க தான் சொல்ல முடியும். பட் போக போக தான் தெரியும் விஜயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது விஜயா மட்டும் கிடையாது, ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள மாட்டுவாங்களா இல்லை மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் மீனா வந்து பார்த்தீங்கன்னா விஜயா பண்ணுற இல்லை, அதாவது ரோகிணி பண்ணுற எல்லா தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு பார்த்து கத்தியால் மிரட்டுற மாதிரி மிரட்டுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது கனவுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகி போயிடும். ஸோ என்ன பண்ணுறது, கடைசியில் ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுவாங்களாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்கும் சிறுகடை கேஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான், எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து நல்லபடியாக வந்து மாட்டணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைகளை கொண்டு வராங்க அப்படின்ட்டு கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. என்னதான் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி எப்படியா கண்டுபிடிச்சி அவரோட பின்னாடி யார் யார் இருக்கா, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா போராடினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படியா கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் போக போக தான் தெரியும். பட் என்ன தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே டார்கெட் வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இவ யார் என்ன, இவ எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா முத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவன் ஏன்டா இவ்வளோ நோண்டுறான், சேவை இல்லாமல் நம்ம இவன் வேலையை பார்க்க வேண்டியதானே, நம்ம எங்கேருந்து வந்தால் இவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு இவனை ஒன்றுமே எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து ரோகிணி ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ மனோஜோட எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பட் அந்த எப்படி அந்த மொபைல் கிடச்சிச்சிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஒரு பக்கம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பானா, யூஎஸ்எல்ல எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா மனோஜோட
தம்பி ஒய்ஃப்க்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வேறு கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ ரோகிணி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கும். சண்டை நடந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, முத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ தான் என் ஃபோன் எடுத்திருக்க, உண்மைய சொல்லு" மிரட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ கூட ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம பேசியிருப்பாங்க. ஸோ அதனால ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு நம்மள விட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆயிருவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். பட் போக போக தான் தெரியும் ரோகிணி மாட்டுவாங்களா, மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இத பத்தின உங்களோட கருத்து என்ன? நான் உங்கள்ட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுவாங்களா, மாட்ட மாட்டாங்களா? இல்ல ப்ரோ அவங்கலாம் மாட்ட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வரை இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லா இழுத்துக்கிட்டே போயிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா.